கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுங்க முருகரே, கொஞ்சம் கேப் விடுங்க. அடி மேல அடி அப்படியே எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல நான் ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டேன். ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் ஹாப்பியா தான் போயிட்டு இருந்தது. கனா செட்லலாம் வெரி கியூட். எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்ட்டு. பட் எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு இருந்துச்சு. எனக்கு தனியா ஒரு சர்டன் சார்ட் ஆஃப் எபிசோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 10 எபிசோட்ஸ் மதுரையில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் காணாம போக ஆரம்பிச்ச டைம் வந்துச்சு, பிரேக் அந்த எண்டிங்ல. ஸோ அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுறோம் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கனானால அது வேற மாதிரி அவங்க ஸ்டோரி லைனே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவரோட கேரக்டருக்கு பெருசா ஸ்கிரிப்ட் வரல. அதே மாதிரி நானும் சிக் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க 2 பேருமே கொஞ்சம் தள்ளி வர ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ரிலேஷன்ஷிப் மூலியமாவோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் நார்மலாவே எனக்கு இது ஒரு மாதிரி பித்த உடம்பு தான். நிறைய சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது, வாந்தி எடுத்துட்டே இருப்பேன். இப்பவும் அப்படி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும், பிரேக் எடுத்துட்டு. நிறைய தண்ணி குடிச்சாலும் ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும், அது இருக்கு. ஸோ அப்போல்லாம் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, நான் சொல்லக்கூடாது. ஸோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்புள்ள ஃபேமிலி சஃபர் ஆகிறத பார்க்குறது, அவங்க சைட் ஆஃப் த ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். கண்டிப்பாக ஏன் இந்த அவங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும்ல. எனக்கு அந்த பேர்லாம் வரும்போது ரொம்ப நான் அப்படி எதுவுமே நினைக்கலையே, இந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்க நான் வரலையே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா எனக்காக அவ்வளோ சப்போர்ட்டிவாக நின்றுருப்பாங்க. அவங்க மம்மி வெரி கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஏன் இப்படி சாப்பிடாம இருக்க, தூங்காம இருக்க? ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் சில விஷயம் தெரிய வந்தோடனே, இது லைஃபாமா, இது என்னம்மா, நீ உனக்கு 20 வயசு ஆகுது, இது தேவையா?